35,000 ரூபாய்க்கு iPad 11 ஜெனரேஷன் பெஸ்ட்டா இல்ல 35,000 ரூபாய்க்கு Xiaomi Pad 8 பெஸ்ட்டா? iPad தான் பெஸ்ட். வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. டேய், பாதி கடிச்சு போட்டு ஆப்பிள் போட்டு எது கொடுத்தாலும் பெஸ்ட்னு ஓடிட்டு வந்துடுறது. யாரை வேணாலும் கேளுங்க, இதுதான் பெஸ்ட். யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்க இந்த வீடியோல நான் ப்ரூவ் பண்றேன் Xiaomi Pad 8 தான் பெஸ்ட். ப்ரூவ் பண்ணா நீ ஒரு விஷயம் பண்ணுவியா? மொட்டை அடிப்பியா? அடிக்க வைப்போமா? சரி, டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பத்தி பேசுறோம். Xiaomi Pad 8ல உங்களுக்கு ஒரு 3.2K ரெசல்யூஷன் உள்ள 144 Hz டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Pad 7 டிஸ்ப்ளேயோட கொஞ்சம் பெருசு, ஆனா அதே சேம் 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்திருக்கனால தாறுமாறா இருக்குடா. அது மட்டும் இல்ல, ஒரிஜினல் ப்ரோ கலர் மோட் கொடுத்திருக்காங்க. அதுல கலர் ஆக்யூரசி தாறுமாறா இருக்கும். உனக்கு HDR பிரைட்னஸ் 800 nits கொடுத்திருக்காங்க. டிபிக்கல் பிரைட்னஸ் 600 nits இருக்கு. டேப்லெட்ஸ்க்கு திஸ் இஸ் வெரி வெரி குட், எஸ்பெஷலி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு HDR 10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல நாங்க 3 பாடி ப்ராப்ளம்னு ஒரு ஷோ இருக்கு, அந்த ஷோ பார்த்தோம். தாறுமாறா இருக்கு பாக்குறதுக்கு. வெரி வெரி குட் டால்பி விஷன் டியூனிங் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆனா நாங்க வந்து கரெக்டா ரிவ்யூ பண்ணோம். சோ இதுல இருக்க கான்ஸ் சொல்லணும். நானு இதுல ஸ்வீட் கார்ன் டேய் கான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். எனிவே இதுல நீ பார்த்தனா உனக்கு அந்த சேம் நானோ டெக்ஸ்சர் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் Xiaomi Pad 7ல கொடுத்திருந்தாங்கல, அது இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதனால என்ன பிரச்சனைனா ரொம்ப அதிகமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிடிக்குது. அண்ட் நீ சைடு ஆங்கிள் பார்த்தனா வியூயிங் ஆங்கிள் வந்து 75% ஓகே, ஒரு மாதிரி பெட்டரா இருந்திருக்கலாம் தோணுது. சோ நீங்க ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இல்லாம வாங்கினாலே பெட்டரா இருக்கும். நீ எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்ம Pad 7 வச்சிருக்கோம் வித்அவுட் தட் அண்ட் இட் லுக்ஸ் ரியலி ரியலி குட். சோ ஓவராலா பார்த்தனா இது போட்டுறலாம். சோ ஓவராலா பார்த்தனா Xiaomi Pad 8 ஓட டிஸ்ப்ளே பெட்டர்டா. சரி, டிஸ்ப்ளே சூப்பரா இருக்கு. அப்ப ஸ்பீக்கர் குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல லவுடா இருக்கு, ரிச்சா இருக்கு கேக்குறதுக்கு. நாங்க நிறைய யூஸ் பண்ணி பார்த்தோம். நீங்களே கேட்டு பாருங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம், 144 Hz இருக்குன்னு சொன்னேன்ல, அது சில கேம்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். பட் சிஸ்டம் 120 Hz ரன் ஆகும். உன்னோட iPad ரன் ஆகுமா? ரன் ஆகாது. பட் இருந்தாலும் iPad டிஸ்ப்ளே தானே பெட்டர். சும்மா டிஸ்ப்ளே பெட்டர்னா பெட்டர் ஆயிருமா? இதுல ரெசல்யூஷன் பெட்டரா இருக்கு, கலர் ஆக்யூரசி சூப்பரா கொடுத்திருக்காங்க, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு நான் சொன்ன மாதிரி. சோ என்ன கேட்டேன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல the Xiaomi Pad 8 ஓட டிஸ்ப்ளே பெட்டரா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா 12-bit பேனல் தான் இது. ஓ பட் சரி, டிஸ்ப்ளே ஓகே தான். ஆனா ஆப்பிளோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்லவா வேணும். A16 டேய் 8s Gen 4 என்னடா குறை இருக்கு 8s Gen 4ல? அப்புறம் உனக்கு 12GB 256GB வேரியன்ட் வேற. அதுல உனக்கு LPDDR5X and UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் ஆல்சோ ரியலி குட். ஆனா ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, பேஸ் வேரியன்ட் வந்து 8128GB தான். அதுல UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். Geekbench நீ பார்த்தனா உனக்கு 2067 சிங்கிள் கோர் இருக்கு. 6600 மேல மல்டி கோர் கிடைச்சிரும். Antutu 2.3 மில்லியன் Antutu ஸ்கோர் கிடைக்கும். அண்ட் Geekbench ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா iPad 11 Gen மாதிரி உங்களுக்கு சிமிலரான Geekbench ஸ்கோர் கிடைச்சிரும். and நான் கேமிங் கூட பண்ணி பார்த்தேன்டா. Ark Knight Enfield மாதிரி கேம்ல எல்லாம் 44 FPS கிடைக்குது. BGMI and COD ல நீ பார்த்தனா 120 FPS கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லன்னு நான் சொல்வேன். இன்ஃபேக்ட் iPad அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமிங்கும் தாறுமாறா இருக்கு. இன்ஃபேக்ட் 144 FPS உள்ள கேம்ஸ் ஒன்னால iPadல விளையாட முடியுமா? இதுல சில கேம் சப்போர்ட்டட் இருக்கு, அதையும் ஆடலாம். பேட்டரி லைஃப் எப்பவுமே iPadல தானே தோத்துட்டு இருக்கீங்க. சோ அப்படி ரோலிங் ஆகுது. பேட்டரி கூட நீ பார்த்தனா 9200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. Pad 7 கம்பேரிசன்ல கண்டிப்பா ஒரு அப்கிரேட் தான். ஏன்னா 8550 mAh தான் பேட்டரி கொடுத்திருந்தாங்க. பாக்ஸ்ல சார்ஜர் இருக்கு, கேபிள் இருக்கு அண்ட் 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, which is definitely better than Apple. சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல எடுக்கும். பட் பேட்டரி லைஃப் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 to 1.5 days பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ Pad 8 ஓட பேட்டரி ஆக்சுவலி நாங்க ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். இட் இஸ் pretty good. சோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரியில எந்த குறை இருக்கு? ஈக்குவல்னு கூட சொல்லலாமே. ஆனா ஒரு குறை இருக்கு. iPad-ஓட சாஃப்ட்வேர் அடிச்சுக்க முடியுமா? அடிச்சுக்க முடியாது. ஆனா இதுல இருக்கிறது நான் சொல்லிடுறேன். ஏன்னா iPadOS is definitely better. ஏன்னா நாங்க கரெக்டா தான் ரிவ்யூ பண்ணுவோம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு HyperOS 3 கொடுத்திருக்காங்க with Android 16 out of the box. 4+6 years அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்றாங்க, which is very good. அதாவது நீ பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இந்த டாக் ஒன்னு பெர்சிஸ்டன்ட்டா இருக்கும்டா எப்பவுமே. அந்த டாக் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீ வந்து ஆப்ஸ் ஓபன் பண்ணும்போது உனக்கு கிடைச்சிரும். iPadலயும் இருக்கு, பட் இதுலயும் இருக்குன்னு சொல்றேன். அது தெரியும்ல உனக்கு. Xiaomi கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்து அங்கிருந்து எடுத்து இங்கிருந்து எடுத்து போட்டுருவாங்க. So anyway, it's good. Split screen ஆப்ஷன் இருக்கு, floating windows கொடுத்திருக்காங்க லைக் லாஸ்ட் டைம். எல்லாமே இருக்கு. Pad 7ல நம்ம பார்த்தது Pad 8லயும் இருக்கு. இன்னும் அதுக்கு மேலயும் இருக்கு. ஏன்னா HyperOS 3 based on Android 16ல சோ அதுல புது ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா AI ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. AI ரைட்டிங், AI ஆர்ட், AI இன்டர்பிரட்டர், AI சப்டைட்டில்ஸ், இந்த மாதிரி நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. and 8s Gen 4 இருக்கிறதுனால AI performance is really good. அது மட்டும் இல்ல, அனிமேஷன்ஸ்லாம் நீ பார்த்தா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. UI நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா. என்ன குறை எனக்கு பெருசா தெரியலடா. இட்ஸ் வெரி வெரி குட். என்ன ஆப் ஈகோசிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா பிளே ஸ்டோர்ல இருக்க டேப்லெட் ஆப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா iPad-ஓட டேப்லெட் ஆப்ஸ் குவாலிட்டி வராது. சோ அங்க தான் iPad-க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இதுல கொஞ்சம் குறை இருக்கு. நான் சொன்ன மாதிரி
ஏஐ ஃபீச்சர்ஸ் இது இருக்கா, அதில் இருக்கா ஏஐ ஃபீச்சர்ஸ்? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்துடுறீங்களே நீங்கள். இல்லை அது ஏஐ இல்லை, ப்ரோக்ரியேட் இருக்கா அதில், இல்லை ஃபோட்டோஷாப் மாதிரியான ஆப் இருக்கா, ஃபைனல் கட் இருக்கா, இதில் எல்லாமே பண்ண முடியும்ல. கரெக்ட் தான். சரி, அடுத்து நம்ம பில்ட் பற்றி பேசலாம். சாஃப்ட்வேர் பேசியாச்சு நிறையா. அப்பட்டமா காப்பி அடிச்சிருக்கீங்களா? அப்படியே தான் இருக்குது பார்க்கறதுக்கு. கேமரா மாடல் பாருடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும்தான். அது நான் அந்த பழைய காலத்து படத்தில் மறு வச்சுட்டு நான் கெட்டப் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி தானே இருக்கு. வெல் பட் இட்ஸ் ஸ்டில் அ குட் லுக்கிங் லேப்டாப். ஃபுல் அலுமினியம் பாடி கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்டர்டியா இருக்கு, ஸ்லிம்மா இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஓவரால் பாடியில் நீ பார்த்தனா உனக்கு வந்து 4 ஸ்பீக்கர் இங்கே தெரிஞ்சிடும். கீழே டைப் சி 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. சாரி, டைப் சி 3.1 போர்ட்டுடா, சாரி மை பேட். வித் அவுட் என்ன சொல்றது, HDMI அவுட்டும் இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் இருக்கு. அப்புறம் பெண்ணுக்கு ஒரு டாக் இருக்கு. பெண்ணுனா நீ நினைக்கிற பெண் இல்ல. அதை தவிர்த்து நீ பார்த்தனா இங்க வந்து போகோ பென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ அட்டாச்மெண்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி கார்ட்டூன் நெட்வொர்க் பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் போக பின் இருக்கு. எனிவே ஸோ நீங்க வந்து ஆக்சசரிஸ், ஷாமியோட ஆக்சசரிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு, அப்புறம் அந்த கேஸ், அதெல்லாம் நீங்க வந்து இந்த போகோ பின்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் தான். ஆப்பிள் பிடிச்ச ஆப்பிள், இல்லைன்னா ஷாமி. அப்போ கேமரா நாங்கள் தானே கெத்து. 12 MP பேக்கு, 12 MP ஃப்ரண்ட்டு, 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஐபேடோட கேமரா குவாலிட்டி கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கேமரா தான் கிடைக்கும் பின்னாடி, விச் இஸ் நாட் ஆஸ் குட் அஸ் 12 மெகா பிக்சல் கேமரா. மெகா பிக்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஏன்னா ஐபேடோட குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஹாரிசான்டல் சைடில் இருக்கு. ஸோ பேசிக்லி டேப்லெட்டில் வந்து கேமரா யாரா யூஸ் பண்ணுறா? நீ டேப்லெட் கேமரா எடுத்துட்டு இப்படி போய் ஃபோட்டோ எடுப்பியா? இல்லை டாக்குமெண்ட் கொஞ்சம் கிளியராக, டாக்குமெண்ட் இதுலயும் கிளியரா எடுக்கலாம். நீ பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குல்ல கேமரா, டேப்லெட்ல கேமரா இருந்தாலே போதும், அவ்வளவுதான். சரிண்ணா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஐபேட் தான் பெட்ரு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் யார் பார்த்தாலும் 35,000 ரூபாய்க்கு இந்த லோகோ போட்டு இந்த ஐபேட் ஓஎஸோட அந்த ஆப்ஸோட இந்த 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 பொருள் தானே வாங்குவாங்க. ஸோ நீ சொல்றது கரெக்ட் தான். நிறைய பேர் வந்து ஐபேட் வாங்குறதுக்கான காரணம் வந்து பிகாஸ் டேப்லெட்ஸ் நீ எடுத்தனா ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட் ஐபேட் கிரியேட் பண்ணாங்க. ஆமா, ரைட். அண்ட் அது பாப்புலரும் ஆச்சு. ஆனா இப்போ ஆண்ட்ராய்ட் சைடில் நீ பார்த்தனா எஸ்பெஷலி ஷாமி மாதிரி பிராண்ட்ஸ் ஆகட்டும், OnePlus மாதிரி பிராண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராposition கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே நீ எடுத்துட்டேன்னா ஒரு விஷயம், அதில் வந்து உனக்கு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும் அந்த பிரைஸ்ல. அது மட்டும் இல்லை, நீ பார்த்தனா பெரிய பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி 8S Gen 4 கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங்கும் நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக நீ பார்த்தனா இந்த டேப்லெட்லயும் உன்னால நிறைய விஷயம் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் டேப்லெட் ஸ்பெசிஃபிக்காக தேடுறாங்க. ஏன் தெரியல. ஏன் கேம் ஆடு சைட் லோட் பண்ண, அது என்ன சைட் லோட் பண்றதுக்கு என்ன பாக்குறதுக்கு உனக்கும் தெரியும். ஸோ பேசிக்லி அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. நீ வந்து யூ கேன் ஆல்சோ ப்ரொமோட் சம்திங் விச் வி டோன்ட் ப்ரொமோட், அது இருக்கு. ஸோ அந்த விஷயம்லாம் இதுல பண்றாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஐபேட்ல வந்து ஆப்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்போ நீ சொன்னல ப்ரோக்ரியேட், அதோட விலை ஸ்க்ரீன்ல காட்டுறோம். ஸோ இதெல்லாம் நீ பார்த்தனா ஒரு அஃபோர்டபுளான ஹார்ட்வேர் வித் அஃபோர்டபுளான ஈகோசிஸ்டம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாமி தான் சொல்வேன். பட் உங்களுக்கு வந்து ஐபேடோட க்ளோஸ்ட் ஈகோசிஸ்டம் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு குவாலிட்டி தான் தேவை, லைக் ஆப்ஸ் குவாலிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி தான் தேவைன்னா அப்போ நீங்க ஐபேட் வாங்கலாம். சரி, எப்படி இருந்தாலும் ஷாமி ஜெயிச்சிருச்சு, மொட்டை அடிப்போமா?